ஒரு போலீஸ் என்ன செஞ்சிருக்கா, 16 வயது மாணவி ஒருத்தவங்களை, ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கே, ரேப் பண்றதுக்கு. எப்படி வேலைன்னு பாருங்க. பைக்ல எப்படி தெரியுமா போயிருக்கான், உடம்புல ஒரு ஒரு உடுப்பும் இல்லாம அம்மனமா நிர்வாணமா பாத்தீங்கன்னா பைக்கோடி இங்க இருந்து கொழும்புல இருந்து கண்டிக்கு போயிருக்கான். அப்ப போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோடனே போலீஸ் துரத்தி இருக்காங்க பிடிக்கிறதுக்கு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்மா அதிபரையை பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சம்பவங்கள்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு ரூம் முழுக்க இப்படி பெரிய கட்டுடாப்பா, ரூம் முழுக்க அடைக்கலாம். அந்த அளவுக்கு போதை மாத்திரைகளோட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கான். ஒரு வாகனமும் கைது செய்யப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான போதை மாத்திரைகள், கிலோ கணக்கு வரும். அப்ப இவ்வளவு போதை மாத்திரைகள் எங்க போகுது? இப்ப முடியாத கட்டத்துல இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்கடா, இந்த செவ்வந்தி பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கிற இவ்வளவு நாளும் சொன்னாங்க செவ்வந்தி பாத்தீங்கன்னா நாட்டுள்ளுக்கு தான் எங்கேயோ தலைமறைவா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு சொல்றாங்க செவ்வந்தி வந்து இலங்கை நாட்டுள்ளுக்கு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச்சு சில நேரத்துக்கு போயிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. நல்ல போலீஸ் நல்லா இருக்குடாப்பா, உங்களோட சட்டமும் உங்களோட பாதுகாப்பும். உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்கள் இருக்கிற போல. மக்களுக்கு தற்போதைய சட்டத்தின் மேலையும் தற்போதைய இந்த போலீஸ் ஆட்கள் மேலையும் பெருசா நம்பிக்கையே இல்லை. இந்த வீடியோ பாக்குற உங்களோட வீட்டுல இருக்கிற தங்கச்சிமாரோ அக்காமாரோ தம்பிமாரோ அண்ணாமாரோ பொம்பளாக்கள் குறைவுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா வந்து இந்த போதை மாத்திரைகள் எல்லாம் வந்து குடிக்க தொடங்கிட்டாங்க. இந்த போதை மாத்திரையை குடிச்ச உடனே என்ன செய்வாங்க, வீட்டுல வந்து அம்மா அப்பாட்ட வந்து இந்த நேரம் காசு கேட்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, தூங்குவாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற டிவி பொருட்களை எல்லாம் உடைப்பாங்க. ஒரு மோசமான கொலை செய்யறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இலங்கை நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா இந்த நாட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் போல இருக்கு. அந்த மாதிரிதான் நிறைய சம்பவங்கள் நடக்குது. சோ இந்த யாழ்ப்பாணத்துல சுதுமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா ஒருத்தவங்க, அக்காவோ தங்கச்சியோ தெரியல, ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு துன்புறுத்தி, இன்னும் ஆழமா சொல்லணும்டா இந்த பாலியல் சேட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சில காவாலி கூட்டங்கள் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு. எப்படிதாப்பா இந்த மனசெல்லாம் வருது? இவங்க யாருன்னு பார்த்தோம்டா உங்களுக்கு தெரியும், எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க அந்த 4 நல்ல மனுஷர்கள். என்னடா கசிப்பு குடிப்பாங்க, கசிப்பு விற்பாங்க, அதே மாதிரி கஞ்சா அடிப்பாங்க, கஞ்சா வந்து விற்பாங்க. ஒரு 50 ரூபாய் கொடுத்தா போதும் அவங்களுக்கு. அவங்க வந்து நானும் வந்து பெரிய ரவுடி தான் அப்படின்னு வாழெல்லாம் எடுத்துக்கொண்டு வெட்டுறதுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த காவாலி கூட்டங்கள் தான் ஒரு பெண்ணை மரத்துல கட்டி வச்சு அடிச்சு துன்புறுத்தி மோசமான ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு கண்ணுக்கு தெரியாது. போலீஸ் இதெல்லாம் வந்து கவனத்துல எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதாவது இந்த லஞ்சம் வாங்குறதுக்கு கோபம் வருது. உண்மையாவே போலீஸ் பாத்தீங்கன்னா தயவு செய்து இதை கவனத்துல எடுத்து இது யார் அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்து சிறை உள்ளே கொண்டு போய் பல வருஷம் தள்ளணும். இனிமே இது போல ஒருத்தன் செய்யறதுக்கு தைரியம் வராத அளவுக்கு தண்டனைகள் கொடுக்கணும். கேட்கும்போது ஒரு விதத்துல கவலையாவும் இருக்குது, கோபமாவும் இருக்குடாப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் என்ன செஞ்சிருக்கா, 16 வயது மாணவி ஒருத்தவங்களை, ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கேன், ரேப் பண்றதுக்கு. எப்படி வேலைன்னு பாருங்க. போலீஸ் தாண்டாப்பா வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு. அதுவும் ஒரு சின்ன வயசு ஒரு 16 வயசு மாணவி ஒருத்தவங்களை கெடுக்கிறதுக்கு ரேப் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்கடா. எவ்வளவு ஒரு கேவலமான செயல். சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்க விரிவா பார்த்தோம்டா. இது வந்து ஹம்பாந்தோட்டையில வந்து திஸ்ஸ மகாராமையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய மாணவி பாத்தீங்கன்னா வந்து மேலதிக வகுப்புக்காக வந்து போறாங்க. அப்ப அவங்களோட வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அவங்க வந்து மேலதிக வகுப்புக்கு போறேன்னு சொல்லிக்கொண்டு அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா காதலனோட அந்த பிள்ளைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் ஒருத்தர் இருக்காங்க போல. அந்த லவ்வரோட வந்து ஊர் சுத்தி தெரியுறாங்க. அப்ப இது தெரிய வந்து அவங்களோட அம்மா வந்து வீட்டை வந்து மகளுக்கு வந்து கண்டிக்கிறாங்க. நீ இப்படி எல்லாம் செய்யற அந்த மாதிரி வந்து ஏசுறாங்க. அப்ப மகள் என்ன செய்யறாங்கடா, வீட்டுல இருக்கிற டிவி அது இதெல்லாம் அடிச்சு உடைச்சு அட்டகாசம் பண்றாங்க. அப்ப அம்மா என்ன செய்யறாங்கன்னா வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்ல இருந்து வந்து என்கொயரி பண்றோம், விசாரிக்கிறோம் அப்படின்னு விசாரிக்கும் போது ரூமுக்கு தனியா கூட்டி கொண்டு போய் பாத்தீங்கன்னா வந்து அந்த தங்கச்சியை வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த அம்மாவே பாத்தீங்கன்னா வந்து பாலியல் தொல்லை, பாலியல் ரீதியா வந்து துஷ்பிரயோகம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த போலீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே திஸ்ஸ மகாராம போலீஸ்ல வந்து போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இத வந்து இதுக்கு பின்னுக்கு இருக்கிற வேற ஏதாவது பிரச்சனைகள், வேற ஏதாவது சிக்கல், போலீஸ் மேல வந்து பொய்யான குற்றச்சாட்டு அவங்க சுமத்தி இருக்காங்களான்றது நமக்கு தெரியும். ஆனாலும் இது போல சம்பவங்கள் ஒரு பப்ளிக்கா ஒரு போலீஸ் செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தேகமும் வருது. இந்த மாதிரி ஒரு சம்பவம். அதே மாதிரி இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு நடந்ததான் கொழும்புல இருந்து கண்டி நோக்கி பாத்தீங்கன்னா ஒருத்தன் 23 வயசு இருக்கக்கூடிய பொடியன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா பைக்ல வந்து பயணம் செஞ்சிருக்கான், போயிருக்கான்.
பைக்ல போனதுல என்னடாப்பா பிரச்சனைன்னு யோசிக்கலாம். பைக்ல எப்படி தெரியுமா போயிருக்கான், உடம்புல ஒரு ஒரு உடுப்பும் இல்லாம அம்மனமா நிர்வாணமா பாத்தீங்கன்னா பைக் ஓடி இங்க இருந்து கொழும்புல இருந்து கண்டிக்கு போயிருக்கான். அப்ப போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோடனே போலீஸ் துரத்தி இருக்காங்க பிடிக்கிறதுக்கு. அவன் வந்து பயங்கர ரேசிங் ஒரு ஆள் போல இருக்கு, விட்டு வேகமா போயிட்டான் போல இருக்கு. அப்ப துரத்தி 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 முடியாத கட்டத்துல மிச்ச தூரம் போயிட்டான். ஏதோ ஒரு சிங்கிள் ஏரியால தான் வச்சு பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. அப்ப போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னுடா இவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாரு சும்மா தான் சொல்லியிருக்காங்க, சந்தேகமா கன்ஃபார்மா சொல்ல இல்ல. ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி அவ்வளவு தூரம் பைக்கை வந்து சரியான முறையில அவன் ஓடி போக முடியும்? அதே மாதிரி பாருங்க, உடுப்பு இல்லாம அம்மனமா ஒருத்தன் வந்து பைக்ல போறாருண்டா அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அவனை விட வேற பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கிறார்கள் இந்த உலகத்துல இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஏதாவது காதல் கசப்பு இல்லாட்டி காதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரிக்கு இந்த மாத்தறை நீதிமன்றம் பாத்தீங்கன்னா வந்து தென்னக்கோன் அந்த முன்னாள் போலீஸ்மா அதிபரை வந்து கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டு இருந்தாங்க. 2023ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல இவருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. ஆனா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்மா அதிபரையை பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சம்பவங்கள்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு பாதுகாப்பான போலீஸ்மா அதிபர்கள், நல்ல அதிபர்கள், நல்ல போலீஸ், நல்லா இருக்குடாப்பா உங்களோட சட்டமும் உங்களோட பாதுகாப்பும். உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்கள் இருக்கிற போல. மக்களுக்கு தற்போதைய சட்டத்தின் மேலையும் தற்போதைய இந்த போலீஸ் ஆட்கள் மேலையும் பெருசா நம்பிக்கையே இல்லை, அவ்வளவு மோசமா இருக்கு. சோ அவரை வந்து தேடுறாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா அவர 4-5 வீட்டையும் போயிட்டாங்க. எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சொந்தக்காரவங்க எல்லார வீட்டையுமே வந்து அலசி ஆராய்ஞ்சாச்சு. ஆனா எங்கேயுமே பாத்தீங்கன்னா போலீஸ் அதிபரை காணலையா, அவர் வந்து தலைமறைவாயிடுச்சு. ஆனா நாட்டை விட்டு போகலையா, நாட்டுக்கு தான் இருக்கிறா. அப்ப யோசிச்சு பாருங்க, அதை மட்டும் சரியா சொல்லிடுவாங்க. போலீஸ் வந்து தேடி முடியாத கட்டத்துல அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போகல, நாட்டுக்கு தான் எங்கேயோ பதுங்கி இருக்காங்கன்னு அதை மட்டும் சரியா சொல்லிடுவாங்க. ஆனா பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான மோசமான செயலனே, அதையும் ஒளிஞ்சு திரிகிறாங்க. ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு தான். அவங்க வெளியே வந்தோனீங்க வெளியில ஈஸியா வந்துருவாங்க. இதே ஒரு சாமானிய மக்கள் யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணா, தவறுதலா செஞ்சா கூட தூக்கி உள்ள வச்சு மிதின்னு மிதிச்சிருவாங்க. அதே மாதிரிக்கு இந்த வெளிக்கடை நீதிமன்றத்துல துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. அந்த செவ்வந்திய கதை முக்கியமான ஒரு குற்றவாளி. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள போல இருக்கிற இன்னொரு அக்காவை கைது செய்திருக்காங்க. ஆனா அவங்கள இன்னும் கைது செய்யல. அவங்களையும் தேடி முடியாத கட்டத்துல என்ன சொல்றாங்கடா, மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தர நீங்க புடிச்சுட்டாங்க. அதாவது வந்து தகவல், முக்கியமான தகவலை தர சொல்றாங்க. எல்லாம் ஒன்றுதானே, காவல்துறை வேலையை செய்யறதா இல்லாட்டி மக்கள் வேலையை செய்யறதா? நீங்க மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்குற மாதிரி காசை கொடுத்து வந்து வேலையை முடிக்க பாக்குறீங்க. இப்ப முடியாத கட்டத்துல இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்கடா, இந்த செவ்வந்தி பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கிற இவ்வளவு நாளும் சொன்னாங்க செவ்வந்தி பாத்தீங்கன்னா நாட்டுள்ளுக்கு தான் எங்கேயோ தலைமறைவா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு சொல்றாங்க செவ்வந்தி வந்து இலங்கை நாட்டுள்ளுக்கு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச்சு சில நேரத்துக்கு போயிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு, அந்த மாதிரிக்கு சொல்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு ரூம் முழுக்க இப்படி பெரிய கட்டுடாப்பா, ரூம் முழுக்க அடைக்கலாம். அந்த அளவுக்கு போதை மாத்திரைகளோட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கான். ஒரு வாகனமும் கைது செய்யப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான போதை மாத்திரைகள், கிலோ கணக்கு வரும். அப்ப இவ்வளவு போதை மாத்திரைகள் எங்க போகுது? சமூகத்துல இந்த வீடியோ பாக்குற உங்களோட வீட்டுல இருக்கிற தங்கச்சிமாரோ, அக்காமாரோ, தம்பிமாரோ, அண்ணாமாரோ, பொம்பளாக்கள் குறைவுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா வந்து இந்த போதை மாத்திரைகள் எல்லாம் வந்து குடிக்க தொடங்கிட்டாங்க. இப்படி எங்கட உறவுகள், எங்கட சொந்தங்கள், எங்கட சமுதாயத்துக்குள்ளுக்கு தான் வருது. அப்ப இந்த போதை மாத்திரையை குடிச்ச உடனே என்ன செய்வாங்க? வீட்டுல வந்து அம்மா அப்பாட்ட வந்து இந்த நேரமா காசு கேட்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, தூங்குவாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற டிவி பொருட்களை எல்லாம் உடைப்பாங்க. ஒரு மோசமான கொலை செய்யறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க, தற்கொலை பண்ணி கொள்ளுவாங்க. இப்படி ஏகப்பட்ட குளிக்க மாட்டாங்க, நிறைய அட்டகாசங்கள், திருடுவாங்க, வீட்டிலேயே திருடுவாங்க. இப்படி மோசமான சில சம்பவங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு இது தெரியும், போலீஸுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலயுமே கசிப்பு காய்ச்சுறாங்க. ஆனா பிடிபட்டா 2-3 நாள்ல திரும்பி வர்றாங்க. போதை மாத்திரைகளோட பிடிபடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பிணையில திரும்பியும் வர்றாங்க. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தினாதான் இந்த சமூகம், இந்த நாடு, இந்த மண், இந்த நிலம், இந்த மக்கள் மேல முன்னோக்கி வருவாங்க. நாடும் வந்து வளர்ச்சி அடையும். இல்லாட்டி எல்லாருமே போய் போதைக்கு அடிமையாகி கொண்டு போனா எங்க போகும் நாடு? கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கிற உறவுகளே, இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள்
இது மட்டுமில்ல, சொல்லிக்கொண்டே போகலாம்டாப்பா. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புதைகுழி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து விகாரைக்கு கீழே புதைகுழி இருக்குன்றாங்க. நேத்து அந்த விஷயத்தை நான் கதைச்சேன்னா அதுக்கு பெருசா மக்கள் அந்த வீடியோவை பார்க்கல. இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்களும் வந்து ஒரு துரோகிகள் தான். உங்களுக்கு வந்து கூத்தடிக்கிறது, வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள், பொம்பளை பிரச்சனை, இல்லாட்டி ஏதாவது வந்து பொழுதுபோக்கான விஷயங்கள் நல்லா உட்கார்ந்து இருந்து பாக்குறீங்களே தவிர, நாட்டுல நடக்கிற முக்கியமா எங்கட சமூகத்துக்காக ஏதாவது கதைச்சா அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டுல வந்து இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ராப்பா. கதைச்சா கதைச்சு கொண்டே போகலாம், தலையே வெடிக்குதுராப்பா. நீங்க பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துக்கு கனடால இருந்து பாப்பீங்க, சுவிஸ்ல இருந்து பாக்குறீங்க, ஜெர்மனி, டென்மார்க், அமெரிக்கா, இந்தியா, பெல்ஜியம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோ பாத்தீங்கன்னா வந்து குறைந்தபட்ச மக்கள் பார்த்தா கூட வந்து 20ல இருந்து 35 நாடுகள்ல வந்து இருந்து பாக்குறீங்க. எங்கட சொந்தங்கள் அனைவருக்குமே நன்றி. பாருங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, என்னோட சேர்ந்து உங்களோட பயணத்தையும் மேற்கொள்ளுங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் மூலம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும்டா நம்மளோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை நான் சொல்றேன் இல்ல பெருசா, ஏன்னா உங்களுக்கு விருப்பம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு பண்ண மாட்டீங்க. அதனால நான் பெருசா சொல்றேன் இல்ல, ஆனா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.